ஹாய் வியூவர்ஸ், நம்ம சொன்ன லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். அதாங்க ராஜதோப்பு டேம் வந்தாச்சு. இனி நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போகலாம். நம்ம சொன்ன லொக்கேஷன் வந்தாச்சு. என்னென்னா இங்கே யாருமே இல்லைங்க, ரொம்ப தனிமையாக இருக்குது. யாருமே இன்னும் சொல்லப்போனால் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் கூட இங்கே யாருமே இல்லை. அது ஒரே ஒரு ரிஸ்க்கு தான். பார்ப்போம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். யாராவது இருக்காங்களா பாருங்கள், யாருமே கிடையாது. பட் ஆனால் லொக்கேஷன் செமங்க. லொக்கேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன், யாருமே இல்லாத ஒரு லொக்கேஷன். பட் ஃபேமிலியோடு வர்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் பேச்சுலர்ஸ் இட்ஸ் ஓகே. ஏன்னா பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணது ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது வந்து சூப்பரான ஒரு லொக்கேஷன். இங்கே ஏதோ ஒரு செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. அநேகமாக பார்த்திங்கன்னா அது ஃபாரஸ்ட் போகிறதுக்கு உண்டான லொக்கேஷன் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே போக அனுமதி இருக்காது. ஸோ அதனால தான் அந்த போட்டிருக்காங்க. பின்னாடி தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்குது. இங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பழைய லாரிஸு, இது எந்த வருஷத்துனே தெரிலிங்க. பழைய லாரிஸு, நிறைய பழைய விஷயங்கள் வரேன். பின்னாடி தெரியுதுங்களா, பழைய லாரிஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ டேம் நம்ம இதில் தான் இருக்குது. நம்ம அங்கே தான் போக போகிறோம் இப்போ. ஸோ வாங்க போகலாம். போயிட்டே இருக்கோம். ரொம்ப தனிமையாக இருக்குது. பட் ஆனால் நியர்பை மவுண்டனை சுற்றி தான் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ரெடி பண்ணலாம். ஸோ பார்ப்போம், தண்ணி இருக்கான்னு தெரியல. வாங்க போவோம். தண்ணி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராஜதோப்பு அணை, இதுதான் அந்த டேம்மு. ஸோ இந்த டேம் தான் வந்திருக்கோம். இது டேமுக்கு மேலே போகிற வழி அதிகமாக இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வாங்க. ஸோ யாருமே இல்லைங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இது எல்லாமே ஃபுல் ஆஃப் மவுண்டன்ஸு. யாருமே கிடையாது இந்த ஒரு லொக்கேஷனில். நானும் ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்கேன். லோக்கல் பீப்புள்ஸ் இருக்காங்க. லோக்கல் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஆடு மேய்க்கிறவங்க அதை மாதிரி தான் இருக்காங்க. மற்றபடி யாருமே கிடையாது. தண்ணியே இல்லையா சொல்லிட்டாங்க. சரி, இருந்தாலும் என்ன தான் இருக்குன்றது பார்த்துட்டு போயிடுவோம் நம்ம. அநேகமாக இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ, சுத்தமாக தண்ணி இல்லைங்க. இங்கே கொஞ்சமாக இருக்குது. மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க. ஃபுல் ட்ரை. என்ன பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பின்னாடி இருக்கிறது தான் டேமு. பட் ஆனால் சுத்தமாக தண்ணியே இல்லை, வறண்டு போயிருக்கு. இனிமேல் தான் மழை பெய்யும் போல் இருக்குது. பட் ஆனால் லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்குது.
லொக்கேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன். பட் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து இதை மெயின்டைன் பண்ணலாம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் இப்படி தான் இருக்குது. இதை நிறைய பராமரிப்பு பணிகள் பண்ணோம்னா இதை நல்லா இன்னும் மேனேஜ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஆனால் தண்ணி இங்கே இல்லைங்க. தண்ணி ரொம்ப இல்லைன்னு சொல்லலாம். தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, தண்ணியே இல்லை. பார்ப்போம், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணி. பட் ஆனால் சுற்றி மலைங்க, எல்லா இடமும் சுற்றி மலை. ஓகே, ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன். சரி, வந்ததுக்கு நம்ம டேம் அப்படியே லைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி நம்ம மோட்டோ வீலாகிங்கில் கண்டினியூ பண்ணலாம். இதுதான் ஒரு இந்த அணையோட ஒரு எண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். இந்த பின்னாடி வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஆமாம், இங்கே வேறு இது மாதிரி ஒரு பார்க்கோ வேறு எதுவுமே இல்லைங்க. ஈவன் நீங்கள் ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட ஒரு கடையோ ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோ ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வர்றது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் வரணும். ஸோ வந்து இங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி பெருசாக ஒரு லொக்கேஷனும் இல்லைங்க. ஜஸ்ட்டு பேச்சுலர்ஸாக வந்தால் ஒரு கதை பேசிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வைப் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அப்படி தான் இருக்கே தவிர ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அப்படிலாம் இருக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடையாதுங்க. பட் ஓகே, நம்மளுக்கு என்னென்னா நம்ம ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு டேம் இருக்குது. நம்ம வந்தோம், வரும்போதே வர வழியெலாம் ஒரு செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய ரூட்டு மாறி மாறி வந்தோம், நிறைய பேர்கிட்ட கேட்டு வந்தோம், நிறைய தடவை மாறி போய் வந்தோம். பட் ஃபைனலி வி ரீச் அவர் டெஸ்டினேஷன் சொல்லலாம். ரீச் ஆயாச்சு. பட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இடம் சூப்பராக இருக்குது. இடம் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோம், போகிற இடம் வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்கணும், ஒரு ஃபாரஸ்ட் டைப்பில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த லொக்கேஷன் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. பட் ஆனால் தண்ணி இல்லைங்க. அந்த தண்ணி சத்தம், அந்த தண்ணி சில்னஸ்ஸு, அந்த தண்ணி நம்ம மேலே படுறது, இது எல்லாமே இருந்திருந்தால் அது இன்னும் ஒரு பெரிய வைப்பாக இருந்திருக்கும் நம்மளுக்கு. பட் எனிவே, we enjoy the driving, we reach the destination and now we want to go back. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இவங்க எப்படி கீழே போனான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக அவங்க தூண்டில் போட்டு மீனை பிடிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், தெரியுதா? எனக்கு பின்னாடி அவங்க தண்ணியில் பிடிச்சிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்க. எப்படி போயிருப்பாங்க, ஒரு இப்படி தான் இறங்கி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிஸ்க் எடுத்து தான் போயிருப்பாங்க, வேறு வழி இல்லை. சோர்ஸ் இதுதான், அங்கே தண்ணின்றது இங்கே இருக்குது, இதுதான் இருக்குது, மற்ற வேறு எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். சரி, நம்ம அந்த கார்னர் வரைக்கும் போயிட்டு திருப்பி வருவோம். நல்லா காற்றுங்க, காற்று மட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது. மற்றபடி இங்கே சொல்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் இவங்க ஏதாவது அப்டேட் பண்ணால் உண்டு. இங்கே ஒரு 3 பசங்க மட்டும் உட்காந்து வைப் பண்ணிகிட்ருக்கானுங்க. மேபி லோக்கல்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ மை காட், அவங்க பிடிச்சிட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? மீன் பிடிச்சாங்க. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு சின்ன மீன் பிடிச்சாங்க. ஆமாம், என்ன மீன்லாம் தெரில, ஆனால் சின்ன மீன் பிடிச்சாங்க. ஆமாம், அதுக்குள்ளே நான் கேமரா ஆன் பண்ணேன், அதுக்குள்ளே அந்த ஃப்ளோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கடைசியாக இந்த எண்ட் ஆஃப் தி டேமுக்கு வந்தாச்சு. இதுதாங்க ரொம்ப சின்ன டேமு, ரொம்ப 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 சின்னது. ஸோ இங்கேருந்து அவ்வளோதான்.
ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ தண்ணி பெருசாக ஒன்றும் இல்லை, தண்ணி இருந்ததுக்கான அடையாளமும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ மேபி இருக்கும், கொஞ்சமாக இருக்கும் போல் இருக்கு. பட் எனிவே நம்ம இந்த இடத்துக்கு வர வழியெல்லாம் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. ஓகே, நம்ம இப்போ இந்த டேம் விட்டு போகிற டைம் வந்துருச்சு. திருப்பி நான் கரெக்டாக போகணும். திருப்பி போகிறப்ப கரெக்டாக மேப் போட்டு போயிடணும். அதுதான் பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்க போகுது. பார்ப்போம். சரிங்க. ஸோ பாருங்க, இதுதான் டேமு, ராஜாதோப்பு டேம். ஸோ இப்போ நம்ம திரும்பி போகிறோம். இங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்போ நம்ம திரும்பி போயிட்டுருக்கோம். ஸோ வந்த வேலை முடிஞ்சு வந்தோம், டேமை பார்த்தோம், திருப்பி வீட்டுக்கு போக வேண்டியது தான். பட் கிளைமேட் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட். ரொம்ப ஹாட் சன் இல்லை. அநேகமாக இப்போ என்ன டைமு 12:45, நியர்லி 1 o'clock மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு ஒன்றும் ஹாட்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது கிளைமேட்டு. ஸோ அந்த வகையில் ஹாப்பி. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீனிஷ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதுதான் டெட் எண்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லாம் திறந்துட்டாங்க பாருங்கள். இந்த லாரி ரொம்ப பழைய லாரியாக இருக்குது, அப்படியே விட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் லஞ்சை என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பாருங்க, எல்லாம் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க, எல்லாமே அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ட்ரிப்பு ஹாப்பியாக முடிஞ்சு. இதுதான் கேட்டு, பின்னாடி பாருங்கள், இதுதான் கேட்டு. இதுதான் நம்ம தம்பி, ஆமாம், பீம். சரி, நான் உங்கள் மோட்டோ வீலாகிங்கில் கண்டினியூ பண்ணலாம். பாய்.